இது வேற. கர்த்தர் அப்படி செய்ய சொல்ல, இங்கே அவர் சொல்கிறாரு தன்னுடைய ஆவினால் நடத்தப்படணும். அப்போ தீட்டானது ஒன்றும் புசிக்காது, குவாய்ட்டாக இரு. இப்போ இந்த அம்மாவுக்கு சரியாக சிக்னல் தெரியல. அப்போ சிக்னல் கேளுங்க, திருப்பியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லித்தரணும். பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது இப்போ சாம்சனுக்கு பலம் இருந்துச்சு, அந்த மாதிரி பலத்தை கொடுத்தாரு யார்? ஆவியானவர். இப்போ என்னாச்சு, எனக்கு அந்த மாதிரி பலம் வேணும்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக அப்படி ஆசை இருந்துச்சு. நல்லதாக இருக்குதும்மா பார்க்கறதுக்கு, அப்படியே சிங்கத்தட்டாரம் கிடிக்கிறது, 1000 பேர் அடிக்கிறது. அந்த வயசில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது? இல்லை, தப்பு கிடையாது, எல்லாருக்கும் இருந்துச்சு, எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் தான் புரிய தான் இருக்குது. இல்லை, தேவன் தன் சித்தத்தின்படி தான் கொடுக்குறாரு ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று திருப்பி வந்துட்டாரு. ஏன்னா அவன் கேட்டிருக்கான்ல, வந்துட்டாரு. ஆனால் திருப்பியும் ஸ்திரீ கிட்ட தான் வர்றாரு. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கூட சொல்றத பயந்துட்டாராம இருக்குது அவனும். இந்த ஸ்திரீயோட, ஐயா நம்மள என்ன சும்மா என் பொண்டாட்டியோட பேசினது நீங்கள் தானே கேட்போம். ஆனால் அவன் இந்த ஸ்திரீயோட பேசினது நீர் தானா? அவர் நான் தான் என்றார். நான் தான். ஐயா வருதா? கார்டன் ஆஃப் கெத்செமனே இதே ஆன்சர் தான் வந்துச்சு. யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். அதே பதில். யூ கேன், இந்த மாதிரி ஒரே ஆன்சர் கொடுக்குற ஒரே ஒரு ஆள் இயேசு கொண்டு தான். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகின்றதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள். ஏனென்றால் வரப்போறது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் செய்ய போறாரு. அதனால ஜாக்கிரதை இரு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கிளீனாக இல்லைன்னு சொன்னால், கிளீனாக என்னென்னா இதில் உள்ள கிளீனாக இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அப்செட் ஆகிடுவார். சரி, அதனால தான் இங்கே முன்னாலே வார்னிங் கொடுக்கப்படுது. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனம்படி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். புரியல. அப்பொழுது இதுலேருந்து என்ன, மனுஷனுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று தீவச்சுன்னா உடனே அந்த இன்னி கூட நம்ம ஊரில் கூட இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே அதுக்கு தூக்கி விடுவாங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கணம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இங்கே தான் பிடிக்கிறான். ஒரு பழமொழி இருக்கு தமிழில், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படியே சொல்லுவாங்க. ஏதோ சம்திங் மறந்து போச்சு எனக்கு. ஆனால் இவன் கரெக்டாக பிடிச்சிட்டான். பிடிச்சி எனக்கு உங்கள் பேர் வேணும். யாக்கோபும் இதே தான் கேட்டான். உங்களுடைய பேர் என்ன? என் பேர் நீ ஏன் கேட்குற அப்படின்னு அங்கே பதில் சொன்னார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன?
திருப்பி அதே பதில் தான் வருது. யாக்கோபுக்கு சொன்ன பதில் தான் இங்கேயும் வருது. அது அதிசயம் என்றார். பார்த்தீங்களா? இது ஏசாயா புஸ்தகத்தில் பொறுத்து அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா. சரிங்க. இங்கே ஒரு பேரை வெளிப்படுறாரு, அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் உங்களுக்கு வேணும்னா சரி. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்தில் இருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். இப்போ அவன் பயம் வந்துருச்சு. வந்தது இயேசு. ஐயோ நம்ம செத்து போயிடுவோம். எனக்கு கர்த்தரை பார்த்துக்கிறேன் செத்த. அது யூதருக்கு இன்னும் கூட அது இது இருக்குது. ஆண்டவரை பார்த்தா செத்துருவோம். யூதர்களுக்கு இன்னும் இருக்குது. நம் புறஜாதியாக நம்மளுக்கு தான் அதை எடுத்திருக்காரு. அதுவும் பின்னால் வாசிப்போம். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். என்ன சொல்றா? சாவ போறோம், தேவனை பார்த்துட்டோம், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. மக்கள் இப்படி தான் யோசனை பண்றாங்க. அவர் வந்ததே வேற பர்பஸ். அவர் நிறைவேற்றிட்டு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. சில மிஷன்ஸ்க்கு பிதாகி தேவன் வேறு யாரையும் அனுப்புகிற சொந்த பையனை தான் அனுப்புகிறாரு. ஏஞ்சல்ஸ் கூட நம்புறதில்ல. அவர் நேராக அவரே இயேசுவே வர்றாரு. சில மிஷன்ஸ்க்கு வர்றாரு. அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தார். இப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப இது வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். கொன்று போடணும்னு நினைச்சா இது ஏன்னு சொன்னா, நாதாபும் அபியும் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசிக்கும் போது தவறான அக்கினியை கொண்டாங்க. ஒரே அடியில் சாவடிச்சிட்டாரு. தெரியுமா இந்த சம்பவம்? பைபிளே வாசிக்க மாட்டோம் நம்ம. என்ன இது? லேவியராகும் 10ஆம் அதிகாரம். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாப்பும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இது கொஞ்சம் கொடூரமாக இருக்குல்ல? நம்ம we have to be thankful God is not doing that these days. The new covenant periodல அவர் செய்கிறதில்ல இது மாதிரிலாம். ஆனால் இதனால் என்ன அது நம்மளுக்கு துளிர் விட்டு போயிடுது. கொழுப்பு அதிகமாகி துளிர் விட்டு போயிடுது. அங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணால் அடி. தேவன் சொல்லுவார், என் சந்நிதிக்கு வரும்போது பரிசுத்தமா வா. புதிய ஏற்பாட்டில் கொடுத்துருக்காரு எது பரிசுத்தமான நதிகள். இவைகள் தான் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இடைவெளியை ஏற்படுத்தும். அவர் உடனே அடிக்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டுகளில் விட்டு விட்டு அடிப்பார். இப்போ என்னாச்சு? செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். தப்பாக காரியத்தோடு வந்தோம்னா, ராங் ஆட்டிடியூடில் வந்தோம்னா, ராங் ப்ரெசன்ஸில் வந்தோம்னா என்ன பண்ணுவோம்? அடி வாங்குவோம். சர்ச்சுக்கு போகும்போது, நம்ம சர்ச்சுன்னு சொல்கிறோம், சபைக்கு போகும்போது எதுக்கு பார்க்க போகிறோன்னா, அங்கே வர பொண்ணையும் அந்த பொண்ணு வந்து ஆம்பளையும் சைட் அடிக்க போனோம்னா இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு எந்த விதமாக போகிறீங்க? தேவனை தொழுது கொள்ள பாருங்க. அந்த காலத்தில் போவாங்க, ஆசிரியர் மட்டும் வரணும்னு வர.
பழைய பாட்டு காலத்தில். இப்போ எல்லாரும் வாங்கன்றாரு. இட்ஸ் ஓப்பன். இன்றைக்கு சபைகளில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சரி, எனிவே அதில் இன்னொரு கமாண்ட்மெண்ட் கொடுத்தாரு கர்த்தர். இவன் செத்து போயிட்டான், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ தூக்கம் கொண்டக்கூடாது. இதுதான் ஒரு ஆசாரியனுக்கு உள்ள நிலைமை. ஒரு ஆசாரியன் யாராவது செத்தா அழக்கூடாது. தெரியுமா? சரி, 6வது வசனத்தை வாசிங்க. அது மோசே ஆரோனையும் இளையாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. அந்த காலத்தில் என்ன அழுது வஸ்திரத்தை கிழிச்சிக்குவாங்க. இது பேர் தாழ்த்துதல்னு பேர். தாழ்த்துற போது இப்படி பண்ணுவாங்க, இல்லாட்டி ரொம்ப व्यसனமாக இருக்கும்போது பண்ணுவாங்க. இப்போ கர்த்தர் சாருடைய சந்தித்தில் நீ இருக்கிற, நீ கிழிக்கக்கூடாதுன்றான். இது ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. 2 பிள்ளை அவுட்டு, ஆனால் அப்படியே நிற்கணும், ஸ்டாண்ட் ஸ்டில். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை. அவருக்கும் அதே தான் நிலைமை தான், எனக்கும் அதே தான் நிலைமை தான். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், நாம் அப்பா இஷ்டத்துக்கு அப்படி ஓல்ட் கவர்னன்ட் பீரியடில் இதுதான். நாம் என்ன பண்ணுறோம், கண்ணீரெல்லாம் துடைப்பாருன்னா அப்படியே துடைச்சிட்ருக்கோம். அடித்ததே அவர் தான். நம்மளுக்கு ஒரு மாதிரி இந்த சவுத் இந்தியாலேயும் சரி, இந்தியாலேயும் சரி, ஒரு மாதிரி இருக்கிறோம். நம்ம நீரெல்லாம் துடைப்பார் அப்படின்னா அழுதுவொடனே நம்ம அப்படின்னு அழுதுட்ருப்போம். இல்லை, டோன்ட் டூ தட். இப்படி தான் நம்ம கத்துற. இது இங்கே என்ன முழுகுது, அடி டோம் ஆள்காலி. கர்த்தருடைய சந்நிதிக்கு இன்றைக்கி எப்படி வரீங்க, இதுதான் பாயிண்ட். அடிப்பார் நான் சொல்ல வரல. கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது எப்படி இருக்குங்க, இதுக்கு வை யுவர் பிரேயர்ஸ் ஆர் நாட் பீன் ஆன்சர்ட். அவங்க வழியாக சரியாக வரலன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நியாயாதிபதிகளில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல கர்த்தருடைய கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே கொன்று போடுவாருன்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஃபியர் இருந்துச்சு, கர்த்தரை முகமுகமாக பார்க்க முடியாது. இவங்க பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு ஐயோ. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று, பார்த்தீங்களா, இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. குமாரனை பெற்றா. இந்த குமாரன் சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். அவனை தூண்டி விடுறது யாரு, ஆவியானவர் தான். ஏன்னா அவனுக்குள்ள யாருக்கிறது, இப்போ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவுறாரு. அவன் போகிறான், எல்லாரையும் டமால் டுமில் அடிக்கிறான், எல்லாத்தையும் பண்ணுறான். அந்த காலத்தில் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. இந்த காலத்தில் அந்த பவர் நம்மளுக்கிட்ட இருக்குது, அதை விட பவர்லாம் இருக்குது. நம்ம செய்ய யூஸ் பண்ண மாட்டேன்றோம். பேசினாலே நடக்கும். இந்த அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் வர டெம்டேஷன் தான் இவனுக்கு வந்துச்சு, பொம்பளை மூலமாக வந்துச்சு. அங்கே போய் ஒரு இதில் பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். சரி, சிங்கனோட வந்துச்சு, அடிச்சுக்கோனா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சரித்திரம். அப்போ இந்த பலமுடைய சாம்சனை இயக்குனது யார்? இன்ஃபேக்ட் நம்ம we can call him a director. Director, the person who gives direction. இன்றைக்கி நம்ம எப்படி வச்சுருக்கோம் ஆவியானவரை?